கன்னியாகுமரி மாவட்டத்தில் இஎஸ்ஐ பல்நோக்கு மருத்துவமனை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்வேன் என்று பாஜக வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் பொன் ராதாகிருஷ்ணன் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு கேட்டு வருகிறார். அப்போது தந்தி தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் கன்னியாகுமரியில் ஈராண்டுக்குள் இஎஸ்ஐ மருத்துவமனை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்வேன் என உறுதியளித்தார். ஹாஸ்பிட்டல் அப்படிதான் 5 ஏக்கர் நிலம் தேவை. அந்த 5 ஏக்கர் நிலம் கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தயாராக இல்லை. ஆசாரிபுள்ள மருத்துவமனையோட ஒரு பகுதியை கொடுத்தாங்க. ஆனா அந்த பகுதிக்குள்ளால ஒரே கேம்பஸுக்குள்ளால 2 விதமான ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடாது, தொழிலாளர்களுக்கான ஹாஸ்பிட்டல் ஆகையினால அங்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் சொன்னதாரத்தினால வெளியே இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் நடந்துட்டு இருந்தது. அந்த நேரத்தில் தேர்தலும் வந்தது, அதனால கொண்டு வர முடியல. உறுதியாக நிச்சயமாக நாம் வெற்றி பெற்று வந்து 1-2 ஆண்டுகளுக்கு உள்ளாக 1-2 அதிகபட்சம் இஎஸ்ஐ மருத்துவமனை கொண்டு வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.